friends, today we are going to discussing about hydraulic system. So இந்த இதில் fluid mechanics and fluid power அப்படிங்கிற நம்ம சப்ஜெக்டில் ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் பவர் சிஸ்டத்தினுடைய கண்ட்ரோலில் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃப்ளூயிட்ஸ் வந்து வி ஹாவ் டு கிளாசிஃபை இன்டு டூ டைப்ஸ். ஒன்று வந்துட்டு ஹைட்ராலிக்ஸ், அனதர் ஒன் இஸ் நுமேட்டிக்ஸ். ஹைட்ராலிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஆயில் யூஸ் பண்ணுவோம். நுமேட்டிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஏர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட்ஸ் we can achieve some mechanical works that is called as fluid power systems, right? ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ the figure shows different types of elements of an hydraulic system, right? So this one is a reservoir which is used to store the oil, right? This one is a pump. So in between we have filter arrangement. So what is the function of filter? To remove the dust particles from the oil, right? So here this one is prime mover which is used to operate the pump, right? ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் வால்வ்ஸில் ஆல்ரெடி நான் நுமேட்டிக் சிஸ்டத்தில் சொன்ன மாதிரியே we have different types of control valves are there. So one is flow control valve, another one is pressure control valve, another one is direction control valve, and then எக்ஸஸாக பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஷட்டில் வால்வ் இருக்கும், செக் வால்வ் இருக்கும், ஸோ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ், ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ், டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். ஸோ இந்த கண்ட்ரோல் வால்வ்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட். அது எந்தெந்த மாதிரி கண்ட்ரோல்னால் ப்ரெஷரில் கண்ட்ரோல் பண்ணலாம், குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளூயிட், ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிடில் கண்ட்ரோல் பண்ணலாம், ஃப்ளூயிட்னுடைய டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதான் வந்து மேஜர் திங்ஸ் ஆஃப் அவர் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நுமேட்டிக் சிஸ்டம்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ இங்கே ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வில் பார்த்துட்டிங்கன்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நீடில் வால்வ் இருக்கும், குளோப் வால்வ் இருக்கும், கேட் வால்வ் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வில் பார்த்துட்டிங்கன்னா பிசிவின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இதுக்கு பேர் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ், அன்லோடிங் வால்வ், சீக்வென்சிங் வால்வ், கவுண்டர் பேலன்சிங் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா டைரக்ஷன் டிசிவின்னு இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் பார்த்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவேட்டிங் சிஸ்டம் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தி போர்ட் அண்ட் பொசிஷன் ஆஃப் த சிஸ்டம். அந்த டிசிவிங்கிற சிஸ்டத்தை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம், மேனுவலாக ஆக்டிவேட் பண்ண போகிறோமா, மெக்கானிக்கலாக ஆக்டிவேட் பண்ண போகிறோமா, சொலினாய்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ண போகிறோமா, அப்படிங்கிறத பைலட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் இந்த டிசிவியை. ஸோ ஒன் மோர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் அண்டு போர்ட். அதாவது எவ்வளோ போர்ட் இருக்குது, போர்ட் மீன்ஸ் வழி, வே, எவ்வளோ வழி இருக்குது, ஃப்ளூயிட் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ வழி இருக்குது, அந்த வழி எந்தெந்த பொசிஷனில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் எந்த வழியாக போகும் அப்படிங்கிறத வந்துட்டு போர்ட் அண்ட் பொசிஷன், ரைட்? ஸோ தென் ஃபைனல் ஒன் இஸ் ஆக்சுவேட்டர் பார்த்துட்டிங்கன்னா திஸ் இஸ் த ஃபைனல் காம்போனண்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தில் தான், இந்த காம்போனண்ட்டில் இருந்து தான் நம்ம என்ன அவுட்புட் எடுக்க போகிறோம்னா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். ஃப்ளூயிட் எனர்ஜியை, தட் மீன்ஸ் ஃப்ளூயிட் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். அந்த காம்போனண்ட்டுக்கு பேர் தான் ஆக்சுவேட்டர். இந்த ஆக்சுவேட்டர் பார்த்துட்டிங்கன்னா வி ஹாவ் different types of actuators. One is linear actuator and then is rotary actuator, semi rotary actuator அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. நம்ம மேஜராக எந்த ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் ஆக்சுவேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். லீனியர் ஆக்சுவேட்டருக்கு பேர் தான் வந்துட்டு சிலிண்டர். இங்கே காமிச்சிருக்கிறது கூட லீனியர் ஆக்சுவேட்டர் தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் சிலிண்டர். சிலிண்டரில் பார்த்துட்டிங்கன்னா வி ஹாவ் 2 ends. ஸோ இது சிலிண்டர், இது வந்து பிஸ்டன், இது வந்து ராட். ஸோ பிஸ்டன் சைடு இருக்கிறது பிஸ்டன் எண்டுன்னு எழுத போகிறோம், ராடு சைடு இருக்கிறது ராட் எண்டுன்னு எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தினுடைய ஒர்க்கிங் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வாயரில் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ பம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பம்பை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ப்ரைம் மூவர், அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சுவிட்ச் ஆன் த மோட்டார், பம்ப் வில் ரன்.
ஸோ அந்த பம்ப் என்ன பண்ணும்னா பார்ஷியலி வேக்கம் கிரியேட் பண்ணும். அப்போ என்ன ஆகுன்னா ரிசர்வாயர்லேருந்து ஆயிலை சக் பண்ணி எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கிற பம்பினுடைய வேலை என்ன அப்படின்னா, நாட் ஓன்லி டிரான்ஸ்போர்ட்டிங் த ஃப்ளூயிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் தி ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இதுதான் வந்துட்டு பம்பினுடைய ஒர்க்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல சக் பண்ணி எடுக்கும்போது பார்ஷியலி வேக்கம் கிரியேட் ஆச்சுன்னா ஆயிலை வந்து ரிசர்வாயர்லேருந்து சக் பண்ணி எடுக்கும். ஸோ இன்பிட்வீனில் வி ஹேவ் ஃபில்டர். ஃபில்டர்னுடைய வேலை என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆயிலில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணி தான் உள்ளே அனுப்பும். அடுத்தது ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் பார்த்துட்டிங்கன்னா எங்கே போகும் அப்படின்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வுக்கு போகும். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். ஸோ இது என்ன பண்ணோம்னா இங்கே சிஸ்டத்துக்கு ஆக்சுவேட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் ரெக்வயர்டோ அந்த அளவுக்கு மட்டுமான ப்ரெஷர் மட்டும்தான் சிஸ்டத்துக்கு அனுப்பும். எக்ஸஸ் ப்ரெஷர் வந்துட்டு அது என்ன பண்ணுன்னா திருப்பியும் ரிசர்வாயருக்கு அனுப்பிச்சிடும். அதுக்கு ஒரு தனி சர்க்கியூட்டே இருக்கும். ரிசர்வாயருக்கு போகிற எக்ஸஸ் ஃப்ளூயிட் ப்ரெஷர் வந்து ரிசர்வாயருக்கு போகிறதுக்கு வந்து தனி சர்க்கியூட்டே இருக்கும் ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்லேருந்து. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ்லேருந்து ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ஹைட்ராலிக் ஆயில் பார்த்துட்டிங்கன்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு போகும். டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டைரக்ட் தி ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட். அதாவது ஃப்ளூயிட் வந்து பிஸ்டன் எண்டுக்கு போகணுமா இல்லை ராட் எண்டுக்கு போகணுமா அப்படிங்கிறத பாத்து வந்து ஒரு வழியை கிரியேட் பண்ணுற வேலையை வந்து இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் செய்யுது. ஸோ இதுதான் வந்துட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டம். சரிங்களா? அடுத்தது வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஃப்ளூயிட். ஸோ நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே சொல்லியிருக்கிறோம். விஸ்காசிட்டி, விஸ்கஸ் இண்டெக்ஸ், லூப்ரிசிட்டி, டீஎமல்சிபிலிட்டி, ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி, ரஸ்ட் அண்ட் கரோஷன் ப்ரிவென்ஷன், ஃப்ளாஷ் ஃபயர் அண்டு க்ளவுட் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ராலிக் அக்குமுலேட்டர். அந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் நம்ம வந்து ரிசர்வாயர் பார்த்தோம், பம்பு பார்த்தோம், ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ், டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் அண்ட் தென் ஆக்சுவேட்டர். ஒரு மேஜரான என்னென்ன எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுலேயே வந்து நம்ம அக்குமுலேட்டர்னு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அக்குமுலேட்டர்னுடைய வேலை என்னென்னா டு அக்குமுலேட் தி ஹைட்ராலிக் எனர்ஜி. இந்த அக்குமுலேட்டர்னுடைய வேலை என்னென்னா இட் இஸ் எ டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் தி ஹைட்ராலிக் எனர்ஜி. ஸோ அந்த ஹைட்ராலிக் எனர்ஜி நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு ப்ரெஷர் வந்து நமக்கு எனஃபாக இல்லை சிஸ்டத்துக்கு அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு அக்குமுலேட்டரில் இருக்கிற ப்ரெஷர் எனர்ஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணி சிஸ்டத்தை சேஃப்டியாக வந்து நம்ம அதனுடைய ஹோம் பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரலாம். தட் இஸ் கால்டு அக்குமுலேட்டர். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெட் வெயிட் அக்குமுலேட்டர், ஸ்ப்ரிங் லோடட் அக்குமுலேட்டர், அடுத்தது கேஸ் டைப் அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் ஆஃப் அக்குமுலேட்டர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பம்பிலிருந்து வெளியில் வர ஹைட்ராலிக் ப்ரெஷரைஸ்டு ஆயில் வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆக்சுவேட்டருக்கு போகும். இந்த அக்குமுலேட்டர் எந்த இடத்த இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்படின்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கும் ஆக்சுவேட்டருக்கும் இன் பிட்வீனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ கம்பல்சரி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்விலிருந்து வெளியில் போகிற ப்ரெஷரைஸ்டு ஹைட்ராலிக் ஆயில் வந்து கம்பல்சரி எங்கே போகணும்னா இந்த அக்குமுலேட்டர் டிவைஸ்க்குள்ளே போகணும். அங்கே போயிட்டு தான் எங்கே போகும்னா ஆக்சுவேட்டிங் டிவைஸ்க்கே போகும். ஸோ அப்போ அந்த அக்குமுலேட்டர் டிவைஸ் எப்படி வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டெட் வெயிட், வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் கேஸ், அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அந்த டயக்ராம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பம்பிலிருந்து வர்றது வந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வழியாக ஆக்சுவேட்டருக்கு போகுது. இன்பிட்வீனில் நம்ம இந்த டெட் வெயிட் அக்குமுலேட்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அப்போ ப்ரெஷரைஸ்டு ஹைட்ராலிக் ஆயில் வந்து இங்கே உள்ளே போச்சு அப்படின்னா இந்த டெட் வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ கண்டினியூஸாக சிஸ்டத்தில் பம்பிலிருந்து நம்ம கண்டினியூஸாக ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் வந்து நம்ம ஆக்சுவேட்டருக்கு அனுப்பிச்சிட்டே இருப்போம். சடனாக வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. எங்கேருந்து பம்பிலிருந்து வர்ற ப்ரெஷர் ட்ராப் ஆச்சு அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் energy stored from the accumulator we can retrieve the system. அப்போ அந்த சிஸ்டத்தை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு டெட் வெயிட் அக்குமுலேட்டர்.
அடுத்தது ஸ்ப்ரிங் லோடட். அங்கே எப்படி டெட் வெயிட்டை வச்சு நம்ம எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ப்ரிங்கில் வந்து இந்த ஹைட்ராலிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ எனர்ஜி லாஸ் ஆகும்போது நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கினுடைய கம்ப்ரஷன் வந்து ரிட்ராக்ஷன் ஆகும். அப்போ வந்து அந்த ஹைட்ராலிக் ஆயில் வந்து சிஸ்டத்துக்கு போய் அந்த சிஸ்டத்தை வந்து ரிகவர் பண்ணிக்கும். தட் இஸ் கால்டு ஸ்ப்ரிங் லோடட் டைப். சிமிலர்லி கேஸ் லோடட் அக்குமுலேட்டர். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து வெயிட் யூஸ் பண்ணால் அடுத்து ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்துட்டு கேஸை யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ தட் இஸ் கால்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்குமுலேட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப். Pump is a device which increase the pressure of the flowing fluid and transfer to the system to do work. ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா பம்புங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் த ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு சம்பிள்லேருந்து ஒரு வெல்லிருந்து ஒரு போர்வெல்லிருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லிக்விடை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். பட் இந்த இடத்துல ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆயிலினுடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரெஷரைஸ்டு ஆயில் வி கேன் அச்சீவ் சம் ஆஃப் மெக்கானிக்கல் ஒர்க். ஸோ அதுதான் வந்துட்டு பம்ப்பு, ஹைட்ராலிக் பம்பினுடைய ஸ்பெஷாலிட்டியே. சரிங்களா? இதில் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் இருக்கும். ஸோ அதில் எக்ஸ்டர்னல் கியர் பம்ப். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் கியர் பம்பினுடைய ஃபிகர். இதில் பார்த்துட்டிங்கன்னா அவுட் சைடு ஒரு கேசிங் இருக்கும். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா வி ஹாவ் க்ளோஸ்லி டைட் கேசிங் உள்ள வி ஹாவ் 2 எக்ஸ்டர்னல் மெஷ் கியர்ஸ் இருக்கும், ஸ்பர் கியர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஏர் கேப் வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும்போது பார்ஷியலி வேக்கம் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ பார்ஷியலி வேக்கம் கிரியேட் ஆகும்போது ரிசர்வாயர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயிடை ஹைட்ராலிக் ஆயிலை சக் பண்ணி எடுத்து இந்த க்ளோஸ் டைட் ஏர் கேசிங் வழியாக அவுட்புட்டுக்கு வெளியே அனுப்பும். ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளூயிடும் டிரான்ஸ்போர்ட் ஆகிடும் as well as அதனுடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் கியர் பம்ப். சிமிலர்லி இன்டர்னல் கியர் பம்ப். ஸோ இன்டர்னல் கியர் பம்ப்னா எக்ஸ்டர்னல், அதாவது மெஷிங் ஆஃப் த கியர்ஸ் ஆர் இன்டர்னலி. திஸ் ஒன் இஸ் casing. So inside the casing we have 2 internal mesh gears. In between we have crescent shape. ஒரு க்ரசன்ட் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் வழியாக தான் ஆயிலை வந்து ட்ராப் பண்ணி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி அவுட்லெட் வழியாக வெளியே அனுப்புது. திஸ் ஒன் இஸ் இன்டர்னல் கியர் பம்ப். And then vane pump. So we have one casing. Inside the casing we have rotor disc and vanes are arranged in radial manner. So based on this eccentric space we have to suck the fluid and increase the pressure of the fluid and send into the system. This one is vane pump, right? So similarly radial piston pumps, axial piston pumps. And then next one is actuating device. Actuator பார்த்துட்டிங்கன்னா லீனியர் ஆக்சுவேட்டர், ரோட்டரி ஆக்சுவேட்டர்னு சொல்லியிருப்போம். இதில் நம்ம மோஸ்ட்லி ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லீனியர் ஆக்சுவேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். லீனியர் ஆக்சுவேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஆக்சுவேட்டர்னுடைய வேலை என்னென்னா விச் இஸ் தி ஆக்சுவேட்டிங் த டிவைஸ். அதாவது ஹைட்ராலிக் எனர்ஜியை நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஒர்க்கை தான் வந்துட்டு ஆக்சுவேட்டர் செய்யுது. சரிங்களா? ஸோ ஹைட்ராலிக் மோட்டார்ஸ், ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். இந்த நுமேட்டிக் சிஸ்டத்தில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். 2x2 வே, 3x2 வே, 4x2 வே, 5x2 வே, 5x3 வேன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அதில் 4x2 வே அப்படின்னு என்னென்னா 4 போர்ட் 2 பொசிஷன். இந்த 4 போர்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 பொசிஷனில் கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு இங்கே ஃபிகரில் காமிச்சிருக்கிறாங்க. ஐஎஸ்ஓ சிம்பிளில் பாருங்கள், இது ஒரு பொசிஷன், இது ஒரு பொசிஷன், 2 பொசிஷன். போர்ட் பார்த்துட்டிங்கன்னா பம்ப் போர்ட், ஆக்சுவேட்டர் போர்ட், ஆக்சுவேட்டர் ரிட்டர்ன் போர்ட், ரிசர்வாயர் போர்ட். அப்போ டோட்டலாக எவ்வளோ போர்ட் இருக்குது? 4 போர்ட் இருக்குது. இந்த 4 போர்ட்டை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்
பியும் A1ஐயும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே பியையும் A2வையும் கிராஸ் மேனரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். திஸ் ஆர் ஆல் தி பொசிஷன் ஆஃப் த டிசிவி. ஸோ இதுதான் வந்துட்டு 4/2 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். ஸோ சிமிலர்லி 4/3 and then this one is intensifier circuit, which is used to convert low pressure of fluid energy from the pump into high pressure எனர்ஜி. அதாவது என்ன பண்ணுதுன்னா, சிஸ்டத்துக்கு போகிற லோ ப்ரெஷர் எனர்ஜி வந்துட்டு ஹை ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதா வந்துட்டு ஹைட்ராலிக் இன்டென்சிஃபையர். இட் இஸ் அண்ட் பூஸ்டர் டிவைஸ். இப்போ பம்பிலிருந்து வர்ற ப்ரெஷர் எனர்ஜி வந்து நமக்கு சிஸ்டத்துக்கு என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ணலை அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இன்டென்சிஃபையர் சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அ பூஸ்டர் டிவைஸ், தட் இஸ் கால்ட் ஹைட்ராலிக் இன்டென்சிஃபையர். ஸோ ஆப்ரேஷன் ஆஃப் அ டபுள் ஆக்டிங் சிலிண்டர் வித் மீட்டரிங் இன் கண்ட்ரோல். ஸோ நுமேட்டிக் சிஸ்டத்தில் பார்த்த மாதிரியே தான் இதான் வந்து பேசிக் ஹைட்ராலிக் சர்க்கியூட். ஸோ திஸ் ஒன் இஸ் ரிசர்வாயர், ஃபில்டர், பம்ப், ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், 4/3 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். திஸ் ஒன் இஸ் டபுள் ஆக்டிங் சிலிண்டர். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா 4 இது வந்து ரிசர்வாயர்லேருந்து ஆயில் வந்து சக் பண்ணி எடுக்கும் பம்பு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆன ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வழியாக தான் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு போகும். ப்ரெஷர் ரிலீஃப் வால்வனுடைய ஒர்க் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சிஸ்டத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வேணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் மட்டும்தான் இன்லெட்டாக உள்ள அனுப்போம். எக்ஸஸ் ப்ரெஷரை வந்து திருப்பி எங்கே கொண்டுட்டு போயிடும், ரிசர்வாயருக்கு கொண்டுட்டு போயிடும். சரியா, இந்த இடத்துல 4/3 டிசிவி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். திஸ் ஒன் இஸ் லெஃப்ட் பொசிஷன் ஆஃப் த டிசிவி, திஸ் ஒன் இஸ் நியூட்ரல் பொசிஷன் ஆஃப் த டிசிவி, திஸ் ஒன் இஸ் ரைட் பொசிஷன் ஆஃப் த டிசிவி. ஸோ இப்போ டிசிவி இஸ் இன் லெஃப்ட் பொசிஷன் அப்படின்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ ஃப்ரம் பம்ப் போர்ட் டு ஆக்சுவேட்டர் போர்ட் அண்ட் தென் piston end of the cylinder. Pressurized fluid reaches piston end of the cylinder. ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா சிலிண்டர் எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ இதுவே டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வனுடைய ரைட் சைடில் இருந்தோம் அப்படின்னா பம்ப் போர்ட் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ராட் எண்ட் ஆஃப் த சிலிண்டரில் கனெக்ட் ஆகிருக்கும் ஆக்சுவேட்டர் போர்ட்டில். அப்போ ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் பார்த்துட்டிங்கன்னா ராட் எண்ட் ஆஃப் த சிலிண்டருக்கு போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ரிட்ராக்ஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல மீட்டரிங் இன் அண்ட் மீட்டரிங் அவுட் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் த பிஸ்டன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் அசிஸ்ட் வித் செக் வால்வ். ஸோ இப்போ என்னென்னா, பிஸ்டனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மீட்டரிங் இன் அண்ட் மீட்டரிங் அவுட்டுங்கிற இந்த 2 சர்க்கியூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, நம்ம உள்ள சிலிண்டருக்கு உள்ளே போகிற ஃப்ளூயிட்னுடைய தட் மீன்ஸ் ஹைட்ராலிக் ஆயிலினுடைய ப்ரெஷர் குவான்டிட்டியை வந்து ப்ரெஷரைஸ்டு ஹைட்ராலிக் ஆயிலினுடைய குவான்டிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக நம்ம சிலிண்டர்னுடைய பிஸ்டனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு தான் வந்துட்டு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் அசிஸ்ட் வித் செக் வால்வ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு மீட்டரிங் இன் அண்ட் மீட்டரிங் அவுட் கண்ட்ரோல். சரிங்களா, அடுத்தது ஹைட்ராலிக் சர்க்கியூட் ஃபார் ஷேப்பிங் மிஷின், ரேம் மூமெண்ட். ஸோ இப்போ என்னென்னா, ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல் சர்க்கியூட், reservoir and then filter, pump, pressure relief valve, 4/3 DCV and then here actuating device. எப்படி இங்கே மெக்கானிக்கல் ஒர்க் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஆக்சுவேட்டிங் டிவைஸினுடைய இதில் பார்த்துட்டிங்கன்னா லீனியர் ஆக்சுவேட்டர் யூஸ் பண்ணுவோம். லீனியர் ஆக்சுவேட்டர்னால் பிஸ்டன் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் பிஸ்டனுடைய ராடில் பார்த்துட்டிங்கன்னா ஷேப்பிங் மிஷினுடைய ரேமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக ஷேப்பிங் மிஷினுடைய மூமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன், ஃபார்வர்ட் அண்டு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். ஸோ இதுதான் வந்துட்டு ஷேப்பிங் மிஷினுடைய மூமெண்ட். ஸோ அப்போ ஷேப்பிங் மிஷினுடைய ரேம் வந்து நம்ம ஆக்சுவேட்டர்னுடைய, அதாவது லீனியர் ஆக்சுவேட்டர் சிலிண்டர்னுடைய ராடில் கனெக்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா, இப்போ 2 ஸ்ட்ரோக், ஒன்று எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரோக், இன்னொன்று ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் நடக்கணும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடு வந்துட்டு
எங்கேருந்து எங்கே போகும்னா பம்பிலிருந்து டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வுக்கு போகும். டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வில் லெஃப்ட் சைட் ஆஃப் தி டைரக்ஷன், இப்போ ஆக்சுவலாக ஃபிகர் ஷோஸ் தி நியூட்ரல் பொசிஷன் ஆஃப் தி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ். அப்படின்னா சிஸ்டம் ஷட் டவுனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளூயிட் ஃப்ளோ பார்த்துட்டிங்கன்னா பம்ப் போர்ட்டிலிருந்து ஆக்சுவேட்டர் போர்ட்டுக்கு போகும். ஆக்சுவலாக டைரக்ஷன் மேலே போட்டிருக்குது இல்லைங்களா, ஏரோ டைரக்ஷன், இது வழியாக போய் ராட் எண்ட் ஆஃப் த சிலிண்டருக்கு போகும். அப்போ ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் ராட் எண்ட் ஆஃப் த சிலிண்டருக்கு போச்சுன்னா ரிட்ராக்ஷன் ஆகும். அப்போது ரேம் வந்துட்டு ரிட்ராக்ஷன் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைட் ஆஃப் த டிசிவியை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷரைஸ்டு ஆயில் ஃப்ளோஸ் ஃப்ரம் பம்ப் போர்ட் டு ஆக்சுவேட்டர் போர்ட் ஆஃப் பிஸ்டன் எண்ட் அப்படின்னா சிலிண்டர் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேம் வந்து ஃபார்வேர்ட் ஸ்ட்ரோக்கு போகும். ஸோ இதுதான் வந்து சைக்ளிக் ஆப்ரேஷன் ஆஃப் ஷேப்பிங் மிஷின். So next one is hydraulic circuit for the table movement of surface grinder. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த சேம் சர்க்கியூட் அங்கே வந்து ஷேப்பிங் மிஷினில் ரேமை கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவேட்டரோட. இந்த இடத்துல ஆக்சுவேட்டரோட டேபிளை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான் டேபிளினுடைய மூமெண்ட். ஸோ as usual reservoir, filter, pump, pressure relief valve, direction control valve, actuator, that means linear actuator cylinder. in this இதில் மட்டும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். ஜென்ரலாக பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஆக்டிங் சிலிண்டரில் ஒரு எண்டில் வந்துட்டு பிஸ்டன் எண்டும் இன்னொரு எண்டில் ராட் எண்டுன்னு இருக்கும். பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா போத் சைட் வி ஹேவ் ராட்ஸ். இந்த ராடு பார்த்துட்டிங்கன்னா டேபிளோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டேபிளினுடைய மோஷன் வந்து ஃபார்வேர்ட் அண்ட் ரிட்ராக்ஷன் போத் சைடு வேணுங்கிறதுனால நம்ம ரெண்டு சைடும் பிஸ்டன் ராடை கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் டேபிளோட. சரியா? ஃப்ளூயிட் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற பொசிஷன் பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரல் பொசிஷன் காமிக்குது. ஆக்சுவலாக ஃப்ளூயிட் ஃப்ளோ லெஃப்ட் சைட் ஆஃப் த டிசிவி அப்படின்னா லெஃப்ட் ராட் எண்ட் ஆஃப் த சிலிண்டருக்கு போகும். ஸோ அப்போ piston moves right side of the cylinder, and then suppose fluid flow from right side of the DCV na from pump port to right end of the actuating device. So the cylinder moves left side of the cylinder, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கிரைண்டிங் வீலினுடைய அப்ளிகேஷன். So merits of hydraulic system: it's more compact. Complicated mechanical linkage like gears, cams and levers are eliminated. Since the working fluid act as a lubricant, wear and tear of components are reduced. Oil provides cushioning effect for the shock load. Heavy force can be obtained. ஆக்சுவலாக இதில் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் மோர் அண்ட் காம்பேக்டாக இருக்கும். லிங்கேஜ் ஆஃப் கியர்ஸு, கேம்ஸு, செயின் ட்ரைவ் இதெல்லாம் இல்லாமல் மெக்கானிக்கல் எலிமெண்ட்டை கம்மி பண்ணியிருப்போம். அடுத்து இது வந்து வியர் அண்ட் டியரை வந்து கம்மி பண்ணிக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் தி ஹைட்ராலிக் சிஸ்டம். தேங்க்யூ.